இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. மார்கழி மாதத்திற்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மார்கழி என்பாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம். வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம். திருப்பதி எல்லாம் போடி என்ன கூறி கொண்டாட்டம். அது என்ன அது, அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ, கொண்டாட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ, காதலிக்க முடியுமோ, இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாக மார்கழி. ஆனால் தான் சொன்னார் பகவான் கிருஷ்ணர், மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார். மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு, கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகை கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பகை கிரகங்களோட பார்வையை நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு. செவ்வாய் கடகராசியில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கார். குரு பகவான் மகர ராசியில இருக்காரு. 15ஆம் தேதி கும்பராசி போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி தனுசு ராசி போறாரு. குரு பகவான் ரிஷபத்துல வக்கரம். சனி பகவான் கும்பத்துல ஆட்சி. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இதுல கடகத்துல இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இது ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது. அதோட இல்லாம செவ்வாய் மகரத்துல இருக்கிற சுக்கிரனை 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறாரு. அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கிரன் 15 தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கிரனை பார்க்கிறாரு. செவ்வாய்க்கு சுக்கிரன்கிற ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிரமங்கிற யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது. அதாவது செவ்வாயோட பார்வை பட்டு சுக்கிர பகவான் மங்கள யோகம் அடைகிறார். அசுர குரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார். மங்கள யோகம் அப்படிங்கிறத அறிஞ்சதால இந்த அமைப்பு உங்களோட ராசிக்கு என்ன பலன் விடுவ போகுது அப்படிங்கிறத பாபனம். மீனம் ராசி நேர்களே, மார்கழி மாதம் மீன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன். 10ஆம் இடத்துல சூரியன் வருவது மிகப்பெரிய சிறப்பு. அதுவும் உங்களுக்கு 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய உழைப்பு, சொந்த தொழில், சுய தொழில், சுயமரியாதை, கௌரவம், சுகம், புகழ், நிறுத்தி நீங்கள் யாரென்று தீர்மானித்துக் கொள்ளுகின்ற கெட்டிக்காரத்தனம், இந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்பெருத்த குறைகளிலிருந்து விடுதலை பெறுவது, நினைத்ததை நடத்தி காட்டுவது, உடல்நலம் பெற்றுக் கொள்வது, பரிபூரண சந்தோஷப்படுவது, இயற்கையாக வாழ கற்றுக்கொள்வது, இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்வது, இப்படிப்பட்ட பல கோணம்படி இந்த சூரியன் உங்களுக்கு அற்புதமான பலன் செய்ய காத்திருக்கிறார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அரசாங்க வேலைக்கு போகணும்ட்டு நிறைய பேர் பரிச்சை எழுதிட்டு காட்டிருப்பாங்க. யாராவது 2 பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களை விட வயதில் மூத்தவர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும். எல்லோரிடமும் அன்பாக பழகுங்கள். எல்லோரும் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார்கள். அப்படிங்கிற இடத்துல சூரியன் வீற்றிருக்கிறார். இந்த சூரியன் சொன்னாலே ஒளி கிரகம். 10ஆம் இடம் என்று சொன்னால் தொழில். நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை சொந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, இந்த நேரத்துல மார்கழி மாசத்துல அந்த சொந்த தொழிலாகட்டும், வேலை செய்கின்ற இடங்களாகட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒளிபொருந்திய வாழ்வாதாரம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் நிறைய குறைகள் தீர்த்துக் கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. சங்கடங்கள் தீர்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். எங்க போனாலும் வாங்க சார், சாப்பிட்டீங்களா, தூங்கினீங்களான்னு உங்களை அரவணைத்து போகின்ற கூட்டம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதுவரையும் இல்லாத அளவிற்கு குடும்பத்துக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா ஒரு இணக்க போக்குகள் வர ஆரம்பிக்கும். பெற்றோர், பிள்ளைகள், பேரப்பேத்தி வரைக்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் எல்லோரிடமும் ஒரு நல்ல மகிழ்ச்சி கொண்டாட்டம் இருப்பதை பார்த்து மகிழ முடியும். குறிப்பாக 10ஆம் இடத்தில் சூரியன் வருவது சிவகடாட்சம்னு சொல்லுவோம். அந்த இறைவனே உங்களை விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்ற போது வேற என்ன குறைகள் வந்து விட முடியும்? என்ன சொல்ல போனா, நீண்ட தூரத்துக்கு செல்லக்கூடியவங்களுக்கு ரொம்ப நல்ல வருமானங்கள் பெறுவோம். அந்நிய நாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள கூட பூஜை பண்றது, புனஸ்காரம் பண்றது, ஹோமம் பண்றது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்ல மீனத்துல பிறந்தவங்க இந்த மாசத்துல நிறைய பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோயிலுக்கு போகிறது, சாமியை கும்பிடுறது, தீர்த்த யாத்திரை போறது, இப்படிப்பட்ட சம்பவங்களும் நிறைய பேருக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அதே போல வியாழ பகவான் 3ஆம் இடத்தில் வீச்சிருக்கிறார். இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய வியாழன் 3ஆம் இடத்தில் இருப்பது எந்த வல்ல சிறப்புன்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். மூன்றில் மறைந்து போவதாக வச்சுக்கலாம்.
ஆனால் அவர் எங்கிருந்து ஒன்று 11ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் 3ஆம் இடத்தை கெடுத்து 11ஆம் இடத்தை கொடுக்கின்றார். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒண்ணும் இல்லை இப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில நீங்க சுமாரா வேலை பார்த்து பெரிய லாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குருவார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி, அது குருவார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லுகின்ற அளவில் உங்களுக்கு இன்றைக்கு எல்லா விதமான நன்மைகளும் 11ஆம் இடத்தின் மூலமாக லாபம் விழாக வரக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் உண்டு. அந்த குரு பகவான் மண் ராசி என்று சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்கின்ற காரணத்தால் இடத்தை வாண்டுறது, இடத்தை விற்கிறது, புதிய இடத்துக்கு போகிறது, புதுசா ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிக்கிறது, இல்லை வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான் போடுறது, இப்படிப்பட்ட நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்களில் நீங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்துக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் வெகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு நல்ல முன்னேற்றம், சந்தோஷம் இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கன்னி என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால இளம் பிள்ளைகளின் வாழ்க்கை மிக சிறப்பாக முன்னேற்றத்திற்கு போகும். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பார்ட்னர்ஷிப், பிசினஸ் அந்த இருக்கு. அதே மாதிரி பகல் பொழுது வாழ்க்கை என்பது இது எல்லாவற்றிலுமே இந்த மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான அநேக நல்ல பலன்கள் இருக்கிறத பார்க்க முடியும். சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலைகளில் சற்று கோளாறுகள் காட்டும். எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி, தலைபாரம், பொழுகு வர்றது, இன்னும் சொல்லப்போய் சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம், இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் மீண்டு வருவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அல்லது உங்கள் சொத்துக்களின் மூலமாக வர வேண்டிய வருமானங்கள் இல்லாமல் போனதெல்லாம் திருப்பி பெற்றுக் கொள்வது, தகராறுகள் சண்டை சச்சரவு விழுந்து விலகி சமாதான போக்குகளில் வெற்றி பெறுவது, இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக கணிதம் சார்ந்த துறைகளில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பெருத்த மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறுவார்கள். குரு புதன் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும், உற்சாகமான மனநிலைகளை உருவாக்கும், இளைஞர் பெருமக்களுக்கு மிக சிறப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகளை அழிவளக்கும். இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களோடு மார்கழி மாதம் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஒரு கவலையும் இல்லை. நேர்களே, இதுவரை மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்று தனித்தனியாக ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.